வணக்கம் நேயர்களே. இலங்கையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற ஒரு இனத்தின் யுத்தம், தங்களுடைய விடுதலைக்காக இடம்பெற்ற யுத்தம் முடிவடைந்து அல்லது மௌனிக்கப்பட்டு 15 வருடங்கள் இன்றைய நாள். இன்றைய நாளில் கிட்டத்தட்ட எத்தனையோ இலட்சம் மக்கள், எத்தனையோ ஆயிரமாம் மக்கள் இறந்தும் காயங்களை அடைந்தும் அவயவங்களை இழந்தும் சொத்துக்களை இழந்தும் சொந்தங்களை இழந்து துன்ப துயரங்களாக வாழக்கூடிய நிலை இன்னும் மாறாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மனதை விட்டு இன்னும் அகலாத சோகங்களோடு வடுக்களோடு நாங்கள் நடைப்பிணங்களாக அழிந்து கொண்டிருக்கிறோம். 15 வருடங்கள் கடந்தால் என்ன, 150 வருடங்கள் கடந்தால் என்ன, இந்த வடுக்கள் எங்கள் மனதை விட்டு அகலாதது. இந்த சோகம் தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தாக்கம் இலகுவில் கடந்துவிடக்கூடியது அல்ல, மறந்துவிடக்கூடியதும் அல்ல, மன்னிக்கக்கூடியதும் அல்ல. எனவே இந்த உணர்வு ரீதியிலான இன்றைய நாளில் நாங்கள் சில வேளைகளில் இலங்கை என்பது ஒருமித்த நாடு, இலங்கை என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்று சொல்லிக்கொண்டாலும் கூட இன்றைய தினம் 18ஆம் தேதி, நாளைய தினம் 19ஆம் தேதி, 2 நாட்களிலும் தென்னிலங்கையில் பல கௌரவ பட்டங்கள் வழங்கப்படவிருக்கின்றன. குறிப்பாக கடற்படையைச் சேர்ந்த 3146 படை வீரர்கள், போரில் இணைந்து கொண்ட படை வீரர்கள், கடற்படை வீரர்களுக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வு, அடுத்தொரு விருது வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறிருக்கிறது. 1500க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களுக்கும் பதவி உயர்வு வழங்கப்படவிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் 15வது வருடத்தை நிறைவு செய்கின்றபடியால், யுத்தத்தை முடித்து 15 வருடம் நிறைவு செய்கின்றபடியால் நாளைய தினம் பத்திரமுல்ல பிரதேசத்திலும் தென்னிலங்கையில் சில இடங்களிலும் இந்த நிகழ்வுகள், விருது வழங்கல் கௌரவிப்பு நிகழ்வுகள் இடம்பெறவிருப்பதாக செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிகழ்வுகளின் மூலமாக இது ஒரு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த பொழுது, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த பொழுது போரின் மௌனிப்பு இடம்பெற்றது. அப்பொழுது அந்த நேரங்களில் பெரிய ஒரு வெற்றி விழாவாக தென்னிலங்கையில் கொண்டாடப்பட்டது. இன்றும் அதற்கான ஏற்பாடுகள் நாளைய தினம் இடம்பெறுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பத்திரமுல்ல பிரதேசத்தில் அடுத்த தரம் உயர்த்தல் பதவிகளும் விருது வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெறவிருக்கின்றன. ஆனால் இன்னமும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட எம்மவர்கள் இன்று தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒன்றும் இயலாதவர்களாக, அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன என்பது தெரியாத ஒரு கேள்விக்குறியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு ஒரு சிலர் முன்வந்தாலும் பலர் அதை வழங்காமலும் இருக்கின்றார்கள். ஆனால் சில இடங்களில் இருந்து கொண்டு, அது உள்நாடோ வெளிநாடோ இருந்து கொண்டு எங்களுடைய மக்கள் தொடர்பாகவும், இந்த நாட்களில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் இவ்வாறான சில கதைகளை சொல்லி காயப்படுத்துகின்ற தன்மைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது இவ்வாறு இருந்தாலும் இலங்கை என்பது ஒருமித்த நாடு என்று சொல்லுகின்ற தென்னிலங்கை அரசியல் அல்லது இலங்கை அரசியலானது ஒரு பக்கம் மக்கள் வேதனையுடன், ரணத்துடன், ஆறாத வடுவுடன் இருக்கின்ற பொழுது, மறுபக்கம் அவர்கள் அதை வெற்றி கொண்டாட்டங்கள் கொண்டாடுகின்ற பொழுது, விருதுகளை கொடுக்கின்ற பொழுது, பதவி உயர்வுகளை வழங்குகின்ற பொழுது ஏதோ ஒரு மனம் சஞ்சலப்படுகின்ற தன்மை உணரப்படுகிறது இல்லையா? என்னவா இருந்தாலும் இந்த நாட்டில் இடம்பெற்ற ஒரு யுத்தம் முடிவடைந்ததென்ற மகிழ்ச்சி பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறதாகவும் நாங்கள் உணர்கிறோம். இப்படி ஒரு போர் இல்லாததால் எங்கள் பிள்ளைகளை அந்த பக்கங்களுக்குள் இல்லாமல் கல்வியிலும் சகல துறைகளிலும் முன்னோக்கி செல்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. சண்டை நடந்தால் எப்போ செல்விடும், எப்போ என்ன நடக்கும், எப்போ உயிர் போகும் என்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ அந்த பிரச்சனை இல்லாதது ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். போரை விரும்பாதவர்கள், வெறுக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் நடந்து முடிந்த எங்களுடைய துயரமான பதிவுகள் எங்கள் மனங்களில் இன்றும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே அந்த நாளில் உயிர் நீத்த எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய அஞ்சலிகளை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இழந்த உறவுகள் உயிருடன் இருந்தால் அவர்கள் மீள உறவுகளுடன் இணைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கின்றோம். அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்கள் உறவுகள் செல்ல வேண்டும். அவயவங்களை இழந்த உறவுகள், அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை எங்களுடைய உறவுகள் வழங்க வேண்டும். அவர்களையும் இந்த சமூகத்துடன் இணைத்து வாழ்வதற்கான வழிவகைகளை
நாங்கள் தான் எங்களுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டும். தன் கையே தனக்கு உதவியில் சொல்வார்கள். எங்களால் முடிந்ததை செய்வோம். மே 18 மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.